எங்க செய்யுங்க. முதல் 3 கேள்விகளை செய்துட்டு ஒரு கேள்விக்கு ஆன்சர் அனுப்பி விடுங்க. முதல் 3 கேள்விகள். செய்து முடிய அப்படியே ஆன்சர்ஸ் அனுப்புங்க. ஓகே, நீங்க முதலாவது கேள்வியை பார்ப்போம். மின் சக்தி என்னன்னு தானே கேட்குறாங்க. முதல்ல தரவுகளை பார்த்துக்கொள்வோம். அழுத்த வேறுபாடு கொடுத்துருக்காங்க, மின்னோட்டம் கொடுத்துருக்காங்க, நேரம் கொடுத்துருக்காங்க. அப்ப நான் மின் சக்திக்கான சமன்பாடு போடுறேன். விஐடி எல்லாமே அவற்றோட சர்வதேச அலகுகளில் பிரதியிடப்படணும். அழுத்த வேறுபாடு 240, அது அப்படியே போடுறேன். மின்னோட்டம் 5 மில்லி எம்பியர். ஓகே, அப்ப மில்லி எம்பியரை எம்பியருக்கு மாத்தணும். மாத்துறதுக்கு 1000ஆல பிரிக்கணும். அதான் 10⁻3 போட்டிருக்கேன். நேரம் 2 நிமிடம். உங்களுக்கு தெரியும் நிமிடம் என்ன அலகுல வரணுமா இருந்தா செகண்ட்ல வரணும். அப்ப 2 தர 60 நிமிடத்தை செகண்டுக்கு மாத்திட்டேன். ஓகே, அப்ப இதை சுருக்க வாரது ஆன்சர். பாருங்க சுருக்குறேன். இந்த 5 தர 2னா 10. பிறகு 24 6ஆல பெருக்குற. அப்ப 24 6ஆல பெருக்குனா 144. இதுல ஒரு சைவர், 10ல ஒரு சைவர், 60ல ஒரு சைவர். அப்ப அங்கே 3 சைவரம். இந்த 10⁻3 வெட்டுப்பற்றும். ஓகே, வெட்டுப்பட ஆன்சர் வந்திருக்கணும் 144 ஜூல். ஓகே, அலகு மாற்றங்கள் சரியா பார்த்துக்கொள்ளணும். மில்லி மீட்டரை மீட்டருக்கு மாத்த 1000ஆல பிரிக்கிற மாதிரி தான் மில்லி எம்பியரையும் எம்பியருக்கு மாத்த 1000ஆல பிரிக்கணும். 1000ஆல பிரிக்கிறதும் 10⁻3ஆல பெருக்கிறதும் சமன் தானே. அதனால தான் அப்படி போட்டிருக்கேன். ரெண்டாவது கேள்விக்கு சின்ன டைம் ஒன்று தரேன். குயிக்கா செய்துட்டு குயிக்கா ஆன்சர் அனுப்புங்க. கவனிங்க, நான் இந்த ரெண்டாவது கேள்விக்கு தரவுகளுக்கு ஏற்ற மாதிரி முதல் சொன்ன இந்த 3 சமன்பாடுல ஏதோ ஒன்று பயன்படுத்தலாம். சரியா இருந்தாலும் நான் இதை பயன்படுத்தியே செய்கிறேன். 8 VIT இதுலயே நான் கேள்வி செஞ்சு முடிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் உள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த மின்சக்தியைக்கான அழுத்த வேறுபாடு கொடுக்கல, V கொடுக்கல. அப்ப V கொடுக்கலாட்டி நீங்க மற்ற சமன்பாடை போட்டு செஞ்சிருந்தா குயிக்கா செஞ்சிருக்கலாம் தான். பட் நான் இதுல செய்யறேன் பாருங்க. V கொடுக்கலாட்டி V காணலாம். V காண்றதுக்கு V7 IR தானே சமன்பாடு. பாருங்க, I கொடுத்துட்டாங்க 10 மில்லி எம்பியர். மில்லி எம்பியரை எம்பியருக்கு மாத்துறேன். R கொடுத்துட்டாங்க 2 கிலோ ஓம். கிலோ ஓம ஓமுக்கு மாத்துறேன். 2 தர 1000. அப்ப இதை சுருக்குன ஆன்சர் 10⁻3 1000 வெட்டுப்பட 20 வோல்ட்னா விக்கு பயிலா 20. வி தெரியாது, அதை கண்டு போடுறேன். ஓமின் விதியில இருந்து கண்டு போடுறேன். ஓகே, விக்கு பயிலா 20. ஐ 10 மில்லி எம்பியர். மில்லி எம்பியர் எம்பியருக்கு மாத்த 1000ஆல பிரிக்கிறேன். நீங்க 10⁻3 நான் போட்ட மாதிரி போட்டிருந்தாலும் சரிதான். நேரம் 1 மணித்தியாலம். அப்ப 1 மணித்தியாலம்னா உங்களுக்கு தெரியும் 3600 செகண்ட். அப்ப இதுல 3 சைவர் 1 2 3 சைவர் எட்டுப்படுது. 36 2ஆல பெருக்க 72. அதோட இன்னொரு சைவர் சேர்த்தா 720 ஜூல். நீங்க எந்த சமன்பாடுல செய்திருந்தாலும் இதுதான் ஆன்சர், 720 ஜூல். ஓகே, அனுப்புனவங்க அந்த ஆன்சர் தான் அனுப்பியிருக்கீங்க. ஓகே, மூணாவது கேள்வி குயிக்கா செய்யுங்க. சரி, ஓகே பாருங்க. வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, நேரம் கொடுத்துட்டாங்க, சக்தி கொடுத்துட்டாங்க, தடை என்னன்னு கேட்குறாங்க. 8 VITலே நான் எல்லா கேள்வியும் செய்து முடிக்க போறேன். நீங்க மற்ற சமன்பாடுகளை பயன்படுத்துறதுக்கு பிரச்சனை இல்லை, நான் இதிலே செய்து முடிக்கிறேன். பாருங்க, சக்தி 1,20,000 என்ன. ஓகே, 1,20,000. அழுத்த வேறுபாடு 100. மின்னோட்டம் என்னன்னு தெரியாது. முழுமை நான் இதுல மின்னோட்டம் தான் காண போறேன். அதை காண சொல்லல, நான் அதை தான் காண்றேன். ஓகே, நேரம் 10 செகண்ட். அப்ப இதுல இந்த மின்னோட்டம் காணக்குள்ள பாருங்க, இந்த மூன்றும் வெட்டுப்படுதுன்னா. ஓகே,
அப்ப மின்னோட்டத்துக்குரிய ஆன்சர் 120 ஆம்பியர். ஆனா உங்களுக்கு கேள்வி மின்னோட்டம் இல்லைனா, உங்களுக்கு கேள்வி மின்னோட்டம் இல்ல. கேள்வி என்னன்னா தடை என்ன? கேள்வி தடை என்ன? ஓகே. பாருங்க இப்ப V7IR V7IR விக்கு பதிலா அவங்க கொடுத்திருக்காங்க 100. சரிதானே? ஐ இங்க கண்டிருக்கம் 120. தடை தெரியாது. ஆகவே தடை R7 100 கீழ் 120 போடலாம் தானே. 008 பட 10 கீழ் 12னா அதை எழுதி இருக்கலாம் 5 கீழ் 6. 5 6ஆல பிரிச்சா பொருத்தமான ஆன்சர் வரும். ஓகே, இப்படி செய்திருக்கலாம். அல்ல நான் இன்னொரு சமன்பாடுல செய்யறேன் பாருங்க. இன்னொரு சமன்பாடுல செய்யறேன். V தெரியும், T தெரியும். நாங்க காண வேண்டியது ஆர்னா இந்த சமன்பாடை பயன்படுத்தலாம் தானே. அதுல செய்து காட்டுறேன் பாருங்க. H7 V வர்க்கத்தின் கீழ் R தர T. சக்திக்கு பதிலா 1,20,000. V வர்க்கம் அப்ப 100 தர 100. R தெரியாது. நேரத்துக்கு பதிலா போடுறீங்க 10 செகண்ட். இதுல போட்ட ஒரே சமன்பாடுல முடிஞ்சிருந்தா சரியா. அப்ப நான் போடுறேன் பாருங்க. R7 அதுல சுருக்கக்கூடிய மூலம் சுருக்கிறேனே. 1 2 3 4 0 வெட்டுற. 1 2 3 4 0 வெட்டுற. ஓகே, இப்ப R தானே காணணும். R இங்கிட்டு வந்தா பெருக்கப்படும். 12 அங்கிட்டு போனா பிரிப்படும்னா R7 10 கீழ் 12 முதல் மாதிரி 5 கீழ் 6 அதே ஆன்சர் வந்துடும் தானே. ஓகே, 5 6ஆல பிரிக்க வர்றது சரியான ஆன்சர். சமன்பாடுகளை பிரதியிடுற மாதிரி கேள்வி தான் கொடுத்துருந்தேன். வேற எதுவும் கஷ்டமானது கொடுக்கல. போக போக கஷ்டமானது பார்ப்போம். அடுத்து வாங்க, மின் வலு படிப்பிச்சுட்டேன். மின் வலுனா என்ன, வலுவுக்குரிய சமன்பாடுகள் எல்லாம் சொல்லியிருந்தேன். ஓகே, பிறகு இந்த டியூட்டை உங்களுக்கு அனுப்பி விட்றேன். இன்னும் டியூட்டை அனுப்பல, நான் குரூப்ல போட்டு விட்றேன். சரி, எனக்கு முதலாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. இல்ல முதலாவது கேள்விக்கு பாருங்க. இந்த முதலாவது கேள்வி என்ன கேட்க வராங்கன்னு, சக்தியை 2 ஆன்சர்லையும் காணணும். ஜூல்லையும் காணணும், கிலோவாட் மணித்தியாலம் 2 அலகுகளையும் காணணும் தனித்தனியா. அதான கமா ஒண்ணு இல்ல. ஜூல் கமா கிலோவாட் மணித்தியாலம் எனும் அலகுகளில் காண்க. அதான் கேள்வி. ட்ரை பண்ணுங்க. ஜூல்ல தனியா காணணும், கிலோவாட் அவர் எனும் அலகில் தனியா காணணும். நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணி முடிய நான் ஆன்சர் சொல்றேன். சரி, கவனிங்க. மோலா கேள்வியை டிஸ்கஸ் பண்ணிடுவோமே. பாருங்க, வலு கொடுத்திருக்காங்க, நேரம் கொடுத்திருக்காங்கன்னா சக்தியை கேட்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் வலுவுக்குரிய சமன்பாடு சக்தியின் கீழ் நேரம். இதானே வலுவுக்கான சமன்பாடு. இதுல இருந்து நீங்க சொல்லிடுவீங்க சக்திக்கான சமன்பாடு வலு தர நேரம் எழுதலாம் தானே. ஓகே, சக்திக்கான சமன்பாடு வலு தர நேரம் அப்படின்னு போட்டுக்கொள்றேன். சரி, இப்ப பாருங்க. முதல்ல ஜூல்ல காண போறேன். நீங்க ஜூல்ல ஆன்சர் காணணுமா இருந்தா வலு வாற்றிலேயே இருக்கணும், நேரம் செகண்ட்ல இருக்கணும். வலு வாற்றிலேயே இருக்கணும், நேரம் செகண்ட்லயே இருக்கணும். ஓகே, பாருங்க வலுவ 60 வாட்டுன்னே போடுறேன். சரி, உரிய அலைகளை பிரதியிட்டு செய்யறேனே. அலைகளை பிரதியிட்டு செய்த இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். பாருங்க, வலு 60 வாட்டு. 60 வாட்டுனா ஜூல் செகண்ட் -1.
நேரம் 30 நிமிடம். இங்க நிமிடம்னு போடக்கூடாது, ஏன் இங்க செகண்ட் தானே இருக்கு. அப்ப 30 தர 60 செகண்ட். நிமிடத்தை செகண்டுக்கு மாத்துறேன். இப்ப பாருங்க, செகண்ட் -1 செகண்ட் வெட்டுப்பட ஆன்சர் ஜூல்ல வரப்போகுது. ஓகே, ஆன்சர் ஜூல்ல வரப்போகுது. 6 3 18. 18 6ஆல பெருக்குறீங்க. 18 6ஆல பெருக்குனா நான் நினைக்கிறேன் 108னா, இது பிழைகள் இருந்தா சொல்லுங்க. 108. அதோட 3 சைவர், அதோட 3 சைவர். அப்ப ஆன்சர் ஜூல்ல சொன்னா 1,08,000 ஜூல். ஓகே, இவ்வளவு சக்தி விரயமாகும். 1,08,000 ஜூல் சக்தி விரயமாகும். சரி, பாருங்க. இப்ப சக்தியை இன்னொரு அலகுலையும் காண சொல்றாங்க. கிலோவாட் மணித்தியாலம் எனும் அலகில் கணி அப்படின்னு சொல்லிட்டாங்க தானே. கணிய இங்கிட்டு நான் செய்றேன். சக்திக்குரிய சமன்பாடு வலுத்தர நேரம். பாருங்க, அவங்க சொன்ன கிலோவாட் அவர்ல சக்தியை காணணுமா இருந்தா வலு கிலோவாட்ல பிரதியிடப்படணும், நேரம் மணித்தியாலத்துல பிரதியிடப்படணும். பாருங்க, வலு 60 வாட்டு, அத கிலோவாட்டுக்கு மாத்த 1000ஆல பிரிக்கிறேன். நேரம் 30 நிமிடம், நிமிடத்தை மணித்தியாலத்துக்கு மாத்த 60ஆல பிரிக்கணும் தானே. 30 நிமிடம்னா அரை மணித்தியாலம், 60ஆல பிரிக்கிறான். சரி, இப்ப இத சுருக்கணும். ஆன்சர் கிலோவாட் மணித்தியாலத்துல வந்துடும். 60ம் 60ம் வெட்டுப்படுது, 0 0 வெட்டுப்படுது. 3 100ஆல பிரிங்க, 0.03 கிலோவாட் மணித்தியாலம். விளங்குச்சா? சக்தியை எப்படி ஜூல்ல காண்றது, எப்படி கிலோவாட் மணித்தியாலத்துல காண்றதுன்னு சொல்லி எதுல கேட்கிறாங்களோ அதுல காணணும். சரியா? எங்க ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி. வலுவும் அழுத்த வேறுபாடும் கொடுத்துட்டு மற்ற விடயங்களை கேட்கிறாங்க. தடை என்ன, மின்னோட்டம் என்னன்றது கேள்வி. என்ன? சரி, பாருங்க, ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சரை பார்த்துக்கோங்க சரியானு சொல்லி. வலுவுக்கு நான் ஒரு சமன்பாடு சொன்னேன், P சமன் VI. P சமன் VI. அப்ப நான் இங்க அவங்க சொன்னபடி வலுவை போட்டுக்கொள்றேன். 100 வாட்டு, அழுத்த வேறுபாடு 250 வால்ட், மின்னோட்டம் தெரியாது. ஆகவே மின்னோட்டம் I சமன் 100 கீழ் 250. 0 0 வெட்டுப்பட்டு 10 25ஆல பிரிங்க, ஆன்சர் வரும் 0.4 ஆம்பியர். மின்னோட்டம் 0.4 ஆம்பியர். இப்ப அடுத்து தடை காணணும். என்ன? அடுத்து தடை. இப்ப பாருங்க, என்னென்ன தெரியும். தடைக்குரிய சமன்பாடுகளை ஏதாவது ஒரு சமன்பாடை பயன்படுத்தி காண்றோம். நீங்க வலுவுக்கான சமன்பாடு போட்டாலும் சரி, அல்லது வேற எந்த சமன்பாடு போட்டாலும் சரிதான். இப்ப பாருங்க, எனக்கு அழுத்த வேறுபாடு தெரியும், மின்னோட்டம் தெரியும். அப்ப நான் போடுறேன் B சமன் IR. அழுத்த வேறுபாடு 250, மின்னோட்டம் 0.4, தடை தெரியாது. ஆகவே R சமன்
250 கீழ் 0.4. ஓகே, அப்ப 250 0.4 பிரிச்சா 250 0.4 பிரிச்சா 625 625 ஓம். சரியா, தடை 625 ஓம். ஓகே, எங்க ட்ரை பண்ணுங்க மூணாவது கேள்வி. பாருங்க, சக்தி கேட்டிருக்காங்க. சக்திய கிலோவாட் மணித்தியாலம் எனும் அலகுல கேட்கிறாங்க. அப்ப சக்திய கிலோவாட் மணித்தியாலம் எனும் அலகுல கொடுக்கணுமா இருந்தா நீங்க பெரும்பாலும் இந்த சமன்பாடு தான் பயன்படுத்த வேண்டி வரும். H சமன் வலுத்தர நேரம், இதுலதான் செய்ய வேண்டி வரும். ஓகே, சரி. பாருங்க, இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல வலு கிலோவாட் எனும் அலகில் பிரதியிடப்படணும். சரியா, அப்ப மேலுள்ள வினால தானே சொல்றாங்க 100 வாட்டு அதை கிலோவாட்டுக்கு மாத்த 1000ஆல பிரிக்கிற. நேரம் 5 மணித்தியாலம் பயன்படுதாம். அப்ப டிரெக்டா மணித்தியாலத்துல தானே கொடுக்கணும் அது. ஏன்னா அவங்க அதானே எதிர்பார்க்கிறாங்க, கிலோவாட் மணித்தியாலம். அப்ப இதை சுருக்கின ஆன்சர் 0.5 கிலோவாட் மணித்தியாலம். ஓகே, சரி. இப்ப இதெல்லாம் உங்களோட வீடுகள்ல உள்ள அந்த கரண்ட் பில் எல்லாம் வருந்தானே, அது தொடர்பட்ட விஷயங்கள் தான் இங்க இருக்கு. அடுத்த கிளாஸ்ல கரண்ட் பில் ஒன்று எப்படி தயாரிக்கிறாங்க அதெல்லாம் படிப்பிப்பேன். ஓகே, இந்த 4வது கேள்வியும் பார்த்துட்டு போயிருவோமே. 4வது கேள்வி. சரி, இதை விளங்கப்படுத்துறேன் பார்த்துக்கோங்க. செய்யக்கூடிய ஆக்கள் செய்யுங்க, நான் விளங்கப்படுத்துறேன், அவதானிச்சு கொள்ளுங்க. குறித்த வீடொன்றில் 60 வாட் வலுவுடைய 5 பல்ப் இருக்காம். 200 வாட் வலுவுடைய மின்விசிறி ஃபேன் ஒன்று இருக்காம். ஒரு ஃபேன் தான் இருக்கு. 750 வாட் வலுவுடைய மின் அடுப்பு. சரியா, அப்ப 3 மின் உபகரணங்கள் இருக்கு. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு மின் குமிழ் 5 அவர் யூஸ் பண்றாங்க, ஃபேனை 2 அவர் யூஸ் பண்றாங்க. அடுத்து மின் அடுப்பை 15 நிமிடம், மினிட், அது எம்னு இருக்கு, மினிட்னு வரணும், 15 நிமிடம் பயன்படுத்தப்படுது. சரி, இப்ப கவனிங்க. மின்குமிழினால் நாளொன்றுக்கு விரயமாகும் மின் அலகுகளை கணிக்க. இது என்ன மின் அலகுனா சக்தியை கணிக்கணும். மின் அலகுன்றது வேற எதுவும் இல்ல, சக்தியை கணிக்கணும். அந்த சக்தி என்ன அலகுல இருக்கணுமா இருந்தா கிலோவாட் அவர். மின் சக்திய கிலோவாட் அவர் எனும் அலகுல எழுதிட்டீங்களா இருந்தா அதுதான் மின் அலகு. சரியா, அதுதான் மின் அலகு. ஓகே, கவனிங்க இப்ப. சரி, அப்ப மொழா கேள்வி பார்க்க போறோம். மின் குமிழ் ஒன்றினால் ஒரு நாளைக்கு, பாருங்க மின் குமிழ்ட வலு 60 தானே, நான் சக்தியை காண போறேன். வலு தர நேரம், வலு 60 வாட். இப்ப அதை கிலோவாட்டுக்கு மாத்தணும். ஓகே, பாருங்க மின் குமிழ் 5 அவர் பயன்படுத்தப்படுது தானே, அப்ப இது 5ஆல பெருக்கிற நேரத்துக்கு 5 மணித்தியாலம்னு போட்டேன். அடுத்த விஷயம் பார்க்கணும், எத்தனை மின் குமிழ் இருக்கா இருந்தா 5 மின் குமிழ் இருக்கு.
அப்ப நான் இங்க கண்டிருக்கிறது ஒரு மின்குமிழ் ஆழம். 5 மின்குமிழ்னா இந்த ஆன்சரை 5ஆல பெருக்கிறோம். சரியா? அப்ப இதை சுருக்க போறேன் பாருங்க. 0 0 வெட்டுப்படும். 6 5 30. 30 5ஆல பெருக்குங்க 150. அப்ப 150 கீழ் 100னா ஒரு மின்குமிழால விரயமாகிற சக்தி 1.5 கிலோவாட் மணித்தியாலம். அப்ப இதுதான் இந்த முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர். ஓகே. அதே மாதிரி ரெண்டாவது செய்ய பாப்போம். மின் விசிறியால நாளொன்றுக்கு விரயமாகிற மின் அலைகளுக்கு ஆன்சர் என்ன? மின் விசிறியால நாளொன்றுக்கு விரயமாகிற மின் அலகு. ஓகே. அப்பா இங்கிட்ட செய்யறேன். 200 கீழ் 1000 வலு. 200 கீழ் 1000 வாட்ட கிலோ வாட்டுக்கு மாத்தினேன். மின் விசிறிக்கு 200 தானே. பயன்படுத்தப்பட்ட நேரம் 2 அவர். அப்ப ஆன்சர் 0.4 கிலோவாட் மணித்தியாலம். மின் விசிறிக்கு 0.4, மின் குமிழுக்கு 1.5. சரி பாருங்க, இதுக்கு 1.5, இதுக்கு 0.4. என்ன மின் அடுப்புக்கு ஆன்சர் வருது? மின் அடுப்புக்குரிய ஆன்சர் எவ்வளவு? ஒரு நாளைக்கு மின் அடுப்பால எவ்வளவு வலு விரயம் ஆகுது? எத்தனை யூனிட் போகுது? நீங்க வீடுகள் அந்த யூனிட்னு யூஸ் பண்ணுவாங்க தானே, அதான் மின் அலகுன்னு சொல்றோம். மாசத்துக்கு 10 யூனிட், 20 யூனிட், 50 யூனிட் கரண்ட் பாவிச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க தானே, அதுதான் இது. மின் அடுப்பால என்ன ஆன்சர்? பாப்பா, மின் அடுப்பிட வலு 750 வாட்ட கிலோவாட்டுக்கு மாத்துறேன். நாளொன்றுக்கு 15 நிமிடம் பயன்படுத்தப்படுது. உங்களுக்கு தெரியும், நிமிடத்தை மணித்தியாலத்துக்கு மாத்தணும். நிமிடத்தை மணித்தியாலத்துக்கு மாத்த 60ஆல பிரிக்கணும். என்ன? சரி, இப்ப இதை சுருக்க போறேன். 0 0 வெட்டுற. ஓகே. 75 3ஆல சுருக்குனா 5, 6 3ஆல சுருக்குனா 2. 5 கீழ் 2. சரி, இப்ப 75 தர 5 375னா ஓகே. என்ன ஆன்சர் வருது பிரிச்ச பிறகு? இது பிரிச்ச பிறகு ஆன்சர் எனக்கு சொல்லுங்க ஒருக்கா. சைவர் தசம் 1875. என்ன? 0.1875. அப்ப அந்த மின் அடுப்பால ஒரு நாளைக்கு 0.1875 கிலோ வாட் ஆகும். இதை மட்டம் தட்டிடுற இல்ல, இது ஒரு முடிவுறு தசம். அப்ப இதை மட்டம் தட்டி போடக்கூடாது, இப்படியே போட்டோம். சரி, அடுத்து பாருங்க. இந்த வீட்டில் மாதம் ஒன்றுக்கு விரயமாகும் மின் அலகுனா, முதலாவது ஒரு நாளைக்கு மொத்தமா விரயமாகிறதுக்கு இது அவ்வளத்தையும் கூட்டணும். ஏன்னா ஒரு நாளைக்கு விரயமாகிற மொத்தம் காண இது அவ்வளத்தையும் கூட்டுற. 1.5, 1.4, 0.1875. ஓகே, இது அவ்வளத்தையும் கூட்டினா பாருங்க. சரியா? 3.0875. இது ஒரு நாளைக்கு விரயமாகிற மொத்தம். ஓகே, ஒரு நாளைக்கு விரயமாகிற சாரி, கீழே ஒன்று விட்டுட்டேன். இது 1 இருக்கு, இது 0 வரணும். அப்ப ஆன்சர் 2.0875. ஏன்னா 2.0875. சரி, அப்ப ஒரு நாளைக்கு இவ்வளவாக இருந்தா ஒரு மாதத்துக்கு காண்றதுக்கு நீங்க 2.0875 30ஆல பெருக்கணும். நீங்க சொல்லுங்க, 30ஆல பெருக்கி என்ன ஆன்சர் வருது? ஒரு மாதத்துக்கு விரயமாகிறது. ஓகே, 62.625. ஓகே, 62.625 கிலோவாட் மணித்தியாலம் ஒரு மாதத்துக்கு.
அப்ப அன்னளவா சொன்னா 63 யூனிட்னு வச்சுக்கொள்ளலாம். பட் இங்க வந்து ஆன்சர் இதுதான் ஆன்சர். 63 யூனிட் இந்த வீட்டுல மாசத்துக்கு போயிருக்கு. பாருங்க, ஒரு மின்னலகுக்கான கட்டணம் 12ஆம், ஒரு யூனிட் பிரைஸ் 12. அப்ப இத்தனை யூனிட்டுக்கு எவ்வளவு போயிருக்குன்னு காண 62.625 12ஆல பெருக்கணும். சொல்லுங்க, 12ஆல பெருக்கி என்ன ஆன்சர்? மாசத்துக்கான மின் கட்டணம். ஓகே, 751.5 ரூபா. 751.5 ரூபான்னு எழுதணும். அப்பதான் அழகுக்குரிய புள்ளி கிடைக்கும். ஓகே, சரி. அப்ப நாங்க சில அடிப்படை கேள்விகள் தான் இந்த சக்தி வலு இதுல பார்த்துருக்கோம். அப்ப அங்கிட்ட அம்பியர் மானி இருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சரி, இன்னும் கேள்விகள் நான் நிறைய செய்வேன். இதுல நிறைய கேள்விகள் பார்க்கணும், வித்தியாசமான கேள்விகள். சரியா? பெரும்பாலும் நாளைக்கும் கிளாஸ் இருக்கும். இப்ப நாளைக்கு ஈவினிங் இதுல நாங்க தொடர்ச்சியான விடயங்களை பார்ப்போம். சக்தி வலு தொடர்பாக கேள்விகள் கொஞ்சம் நான் அனுப்புவேன். அப்ப அந்த கேள்விகளை செய்து வைங்க. நாளைக்கு மார்னிங் அல்லது 7 இருந்தால் இன்னைக்கு நைட்டே இது தொடர்பான கேள்விகள் போட்டுவிட்டு அந்த கேள்விகள் செய்து வைங்க. பாய், குட் நைட். நாளைக்கு சந்திப்போம்.